வாஷிங்டன் போஸ்ட், டைம்ஸ் எல்லாம் பெரிய பெரிய கட்டுரைகளை எல்லாம் எழுதி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அமெரிக்கா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி. அதற்கு இன்றைக்கு அமெரிக்க ராணுவமே களமிறங்கி பதில் சொல்லி இருக்கிறது. அவங்க சொல்லியிருக்கக்கூடிய பதில் என்னன்னு கேட்டா, அவர்களுடைய நடத்தையை புரிஞ்சிக்கிறதும் அவர்களை குறைத்து மதிப்பிடாமல் இருப்பதும் தான் எங்களுடைய கவனத்தில் முக்கியமாக இடம் பிடித்தது. ஹூதிகளை பொறுத்தவரையில் அவர்களுடைய நடத்தையை நம்ம புரிஞ்சுக்கிறதே ஒரு ஆச்சரியமானதாக இருக்குது. எவ்வளவு அடித்தாலும் தாங்குறாங்க, எவ்வளவு அடித்தாலும் ரிப்பீட் அடிக்கிறாங்க. அப்போ நடத்தையை புரிஞ்சுக்கிற முடியாமல் இருக்குது. அவங்க ட்ரெஸ் கோட் எல்லாம் சும்மா பாருங்க, கைலியும் கோட்டும் போட்டுக்கிட்டு ஆயுதத்தோடு அலைவாங்க. ஒரு விதமான ஆட்களாக தெரிகிறாங்களா இல்லையா? அப்படியே என்ன இவங்க இப்படி இருக்கிறாங்களே, தூரமாக நின்று பார்த்தோம்னா நாகரிகமே இல்லாத மக்கள் மாதிரி தெரியுது. ஆனால் அவங்க நடத்துகிற வேலையெல்லாம் பார்க்கும்போது நவீனத்தின் உச்சத்தில் இருப்பதாக தெரிகிறது. அப்படி நவீனத்தை அப்படித்தானே நம்ம கணக்கிடுவோம். ஒரு நவீனத்தோடு சம்பந்தப்பட்டவர் என்கிற அவரோட ட்ரெஸ் அதெல்லாம் பார்ப்பாங்கல்ல. ஆனால் யதார்த்தமாக அவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் பார்க்கும்போது கையிலே கொடுத்துருக்குறாங்க, சாரத்தை கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு மேலே ஒரு கோட்டை போட்டுக்கிறாங்க, ஒரு கத்தியை கொளிக்கிறாங்க. அவங்களுடைய கல்ச்சராக அதை வச்சுருக்கிறாங்க. செய்தியாக்கள் அப்படி வச்சுக்கிடுவாங்க. இந்த மாதிரி ஹூதிகள் அப்படி வச்சுக்கிடுவாங்க. அப்படியெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க தாக்குதல் நடத்துறதெல்லாம் பார்த்தா ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தாக்குதல்கள் நடைபெறுகிறது, பேலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்கள், சுல்ஃபிகார் ஏவுகணை தாக்குதல்கள். இப்படி அவர்களுடைய நவீனத்துவம் எங்கேயோ போய் நிற்கிறது. எனவே அவர்களுடைய ஆடைக்கும் அவர்களுடைய அறிவுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை மிக தெளிவாக நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். ஆடை அப்படி இருக்கிறதுனால அறிவில்லாதவங்க அர்த்தம் இல்லை. மிக பெரும் புத்திசாலிகளாக இந்த துறையில் இருக்கிறார்கள் என்பதையும் அழகாக அடையாளம் காண முடிகிற அதே நேரத்தில் தான் இன்றைக்கு அமெரிக்க ராணுவம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஹவுத்திகளுடைய நடவடிக்கைகளை புரிஞ்சுக்கிறது ரொம்ப லேசானது கிடையாது. வித்தியாசமான நடத்தைகளை கொண்டிருக்கிறாங்க. எந்த டைமில் என்ன செய்வாங்கிறது நமக்கு புரிய முடியலை. அதே நேரத்தில் அவங்கள குறைச்சு மதிப்பிட முடியாது. நீங்கள்லாம் இங்கே இருந்துக்கிட்டு சொல்லுவீங்கடா, எல்லாம் அதெல்லாம் சின்ன விஷயம் தானே, ஹவுதியில் பெரிய ஆக்கலான்னு அப்படித்தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு போனோம், வாங்கி கட்டிக்கிட்டோம் பார்த்தியான்னு சொல்லிட்டு மேலதிகமாக அமெரிக்காவுடைய கடற்படைக்கு பொறுப்பான தளபதி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஹூத்திகள் சீனா மாதிரி சக்தி வாய்ந்தவர்கள் இல்லை, ஆனாலும் அவர்கள் அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறார்கள். சொல்றவங்களுக்கு பதில் சொல்றாரு. கேட்பாங்களே, என்ன பெரிய சீனா மாதிரி பெரிய சக்தி படைச்சவங்களா ஹூதிகளும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, சீனா அளவுக்கு அவங்கள்ட்ட பலம் இல்லை தான், அந்த மாதிரி ஆயுதம் அந்த மாதிரிலாம் கிடையாதுதான், ஆனால் அவங்க பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறாங்க. சீனாவாவது நேருக்கு நேர் வாருக்கு வந்துடுவான், இவன் போகிற கப்பலுக்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான், கடலை ஆண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இன்றைக்கு அமெரிக்க இராணுவம் தன்னுடைய தோல்வியை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டிருக்கிறது. ஹூதிகள் விவகாரத்தில் டைம்ஸ் இதனை ஒரு மிக முக்கிய செய்தியாக வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான்